श्रीगुरुभ्यो नमः। हरिः ओं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रम् अतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। अत यत् अतः परो दिवः ज्योतिः दीप्यते विश्वतः पृष्ठेषु सर्वतः पृष्ठेषु अनुत्तमेषु उत्तमेषु लोकेषु इदं वाव तद् यदिदम् अस्मिन् अन्तःपुरुषे ज्योतिः। ஜோதியாக உபாசிக்க சொல்றது. இந்த ஜோதி பல இடத்துல ஸ்ருதியானது ஜோதியாக ஆத்மவஸ்துவ ஜோதிஷாம் அபி தஜ்ஜோதிஹி பகவான் கீதையில தமசப் பரமுச்சதே அப்படின்லாம் சொல்றார். பிரதாரணிகோபனிஷத் சாந்தோக்கியோபனிஷத் முதலான கிரந்தங்கள்ல ஜோதிஸ்வரூபமாக சைதன்ய ஜோதியாக பரபிரம்மம் காண்பிக்கப்படுறது. இந்த இடத்துல உபாசனை ரூபமாக அந்தர்ஜோதி அந்தఃபுருஷே ஜோதிஹி புரிஷயனாத் புருஷா பூர்ணத்வாத் அபி புருஷான்னு இந்த புருஷ சப்தம் இந்த தேகேந்திரிய சங்காதமான இந்த உபாதிய வியாபித்திருக்கக்கூடியவன் புருஷன். அந்த புருஷனுக்கும் அந்தர்ஜோதி. அப்போ அந்த வியாபிக்கின்ற அந்த சுரூபம் இருக்க அதுக்கும் உள்ள இருக்கிறது. இன்னும் சின்மாத்திரம்தான் அங்க சொல்லப்படுறது. அந்தఃபுருஷே ஜோதிஹி. அது அந்த சுரூபந்தான் அதப்பரஹா திவஹா ஜோதிஹி தீப்யதே. எல்லாவற்றுக்கும் அப்பாலாக ஒரு ஜோதிஷ் பிரகாசிக்கின்றது. விஸ்வதா பிருஷ்டேஷு எல்லா உலகிற்கும் அப்பாலாக சர்வதா பிருஷ்டேஷு உத்தமேஷு லோகேஷு உத்தம லோகங்களிலும் அது பிரகாசிக்கின்றது. அது இந்த புருஷனிலும் பிரகாசிக்கின்றது ஜோதிஹி அப்படின்னு வாக்கியம். அது ஏன் இந்த இடத்துல சொல்றது? உபாசனாவாக தானே இங்க சொல்லிட்டு வருது ஸ்ருதி. இங்க எதுக்கு இந்த மாதிரி சொல்லுதுன்னா, இதுவுமே நீ உபாசி அப்படிங்கிற தாத்பரியத்துல இங்க சொல்றது. உபாசின்னு எப்படி அடுத்த மந்திரம் சேர்த்து பார்த்தா புரிஞ்சிடும். தஸ்ய ஏஷா திருஷ்டிஹி யத்ர ஏதஸ்மின் ஷரீரே சம்ஸ்பிருஷேன உஷ்ணிமானம் விஜானாதி தஸ்ய ஏஷா ஸ்ருதிஹி யத்ர ஏதத் கர்ணௌ அபி கிருஹ்யா நினதமிவ நததுஹு இவ அக்னேஹே இவ ஜ்வலதஹ உபஸ்ருணோதி
ததேதது திருஷ்டம் ச ஸ்ருதம் ச இத்யுபாசீத சக்ஷுஷ்யா ஸ்ருதோ பவதி ய ஏவம் வேத ய ஏவம் வேத. இத உபாசி, புருஷனுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஜோதிஷாக உபாசி. எப்படி உபாசிக்கிறது? எனக்கு அது இருக்கிறது எங்க தெரியறது? உபாசனைன்னா எனக்கு டாஞ்சிபிளா தெரியணும். நான் ஆப்ஜெக்டிஃபை பண்ற ஒண்ணுக்கு தானே உபாசிக்க முடியும். நிர்குணம் நிரவயவம் நிராகாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஆப்ஜெக்டிஃபையே பண்ண முடியாதது பிரம்மம் அப்படின்னா அது எப்படி உபாசனைக்கு ஒரு ஆலம்பனமா ஆகாது. ஒரு விஷயத்தை உபாசிக்கணும்னா அதுக்கு ஆலம்பனம் தேவை. அந்த அந்த உபாசியமான வஸ்து நமக்கு பிரதீதி ஏற்படணும், நமக்கு அது தெரியணும், ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியணும். அட்லீஸ்ட் விட்னஸ் பர்செப்ஷன்லையாவது அது ஆப்ஜெக்டிஃபை ஆகணும். எதை ஆப்ஜெக்டிஃபையே பண்ண முடியாதோ, கிராஹ்ய கிராஹக பேதம் இல்லாத வஸ்து அப்படின்னு மாண்டூக்கியத்துல சொல்றதோ, கிராஹ்ய கிராஹக பேதம் இல்லாத ஒரு வஸ்துவை உபாசனா விஷயமாக ஆக்க முடியாதே. இப்போ இந்த புருஷ அந்தர் ஜோதிங்கிறது எப்படி நான் உபாசிக்கிறது? அதுக்கு இங்க சில லிங்கங்களை ஸ்ருதி சொல்றது. தஸ்ய ஏஷா திருஷ்டிஹி, இல்ல அதை வேற ஒரு மாதிரியா நீ பார்க்கலாம். எப்படி பார்க்கிற? தீபம் ஜோதி அப்படின்னு சொல்லும் பொழுது அக்னி தான் சொல்லப்படுறதுன்னு எடுத்துட்டோம்னா, அக்னிகிட்ட ரெண்டு குணம் இருக்கு. பிரகாச தன்மையும் இருக்கு, உஷ்ண குணமும் இருக்கு. அந்த உஷ்ணத்தை நீ தெரிஞ்சுக்கிறிய சரீரத்துல அப்படின்னு ஸ்ருதி ஒரு லிங்கம் கொடுக்கறது உபாசனைக்காக. எத்திர ஏதது அஸ்மின் ஷரீரே, இந்த உடம்புல சம்ஸ்பர்ஷேன உஷ்ணிமானம், அந்த உஷ்ணிமானம்ங்கிறது தான் பரபிரம்ம, ஜீவாத்மான்னு எடுத்துக்கலாம். சூடாக இருக்கின்றது இல்லையா? உயிர் இருக்கிற வரைக்கும் உடம்புல சூடு இருக்கு. சம்ஸ்பர்ஷேன உஷ்ணிமானம், அப்ப நீ ஸ்பர்ஷம் பண்ணா ஒரு சூடு இருக்கிறது தெரியறது. ஜுரம் வந்துருச்சுன்னா இன்னும் ஜாஸ்தியாவே தெரியாது. அப்போ அந்த உஷ்ணிமானம் ஸ்பர்ஷத்தினால உஷ்ணம் தெரியறதுனால, சக்ஷுஷ்னால உனக்கு பிரகாசம் தெரியலைன்னாலும் இந்த உஷ்ணத்தை லிங்கமா வச்சுண்டு அந்த ஜோதிஷ் ஸ்வரூபமாக அது இருக்கு அப்படின்னா ஆத்மா ஹீட்டு தானான்னு கேட்கக்கூடாது. இது உபாசனைக்கான லிங்கம். உயிர் இருக்கிறது அப்படிங்கிறத காண்பிக்கிற பாயிண்டரா உடம்புல இருக்கிற உஷ்ணம் இருக்கிறதுனால அது சரீரத்துல தொக்கு ரூபமாக நம்மளால அனுபவிக்க முடியறதுனால விஜானாதி, ஸ்பர்ஷேன உஷ்ணிமானம் விஜானாதி தஸ்ய ஏஷா ஸ்ருதி. காதாலையும் கேட்க முடியறதுன்றது ஸ்ருதி. காதால எப்படி கேட்கறது? ஏதத் கர்ணவு அபி அபிகிருஹ்ய நினதமிவ. காதை அப்படி பிடிச்சுட்டோம்னா ஒரு தேர் ஓடுற மாதிரி தக 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 தகன்னு ஒரு சப்தம் வருது இல்லையோ, அது ஆத்மாவோட சப்தம் தாங்கிறது. நினதமிவ நதத்துஹு இவ, ரிஷபம் கத்துறா மாதிரி ஒரு சப்தம் ஒன்று கேட்கறது. அது எப்படி இருக்கான்னா அக்னேர் இவ ஜுவலதா, வெளியில அக்னி எரிஞ்சுதுன்னா எப்படி ஒரு குபு 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 குபுன்னு ஒரு சவுண்டு வருது, அந்த மாதிரி ஒரு சப்தத்தை நீ கேட்க முடியறது. உபஸ்ருணோதி, இது ஒரு லிங்கம் உபாசனை பண்றதுக்காக. எப்படி உடம்புல உஷ்ணத்தை தொட்டு தெரிஞ்சுக்கிற, அப்புறம் அக்னியினுடைய சப்தத்தை காதை அடைச்சுட்டேன்னா உனக்கு கேட்கறது. உபஸ்ருணோதி ததேதது திருஷ்டம், இதெல்லாம் அந்த மாதிரி கேட்கும் அப்படிங்கிறது தான். நேத்திக்கு சித்தேஸ்வர் மகாதேவ்னு ஒரு கோயில் போனோம். அந்த இடத்துல சுவாமிக்கு மேல தாரா, பெரிய தாராவை போட்டா அங்க ராயின்னு ஒரு சவுண்டு வருது. அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் பொழுது சங்கத்வனி கேட்கறது பாருங்கிறாங்க. என்ன சங்கத்வனி, சங்கம் ஊதுற மாதிரி ஒரு துவனி கேட்கும் இந்த இடத்துல தாராவை போட்டு விட்டா அப்படின்னு ஒரு ஐதீகம். ஆனா கேட்கறது நிஜமாவே அது ஒயின்னு ஒரு சவுண்டு. அது மேபி அந்த தாராவினுடைய அந்த, ஏன்னா அது ரொம்ப என்க்ளோஸ்டு ஸ்பேஸ், அது ஒரு எக்கோனாலேயோ ஏதோ ஒரு ரீசன்ல அது கேட்கறது அந்த பர்டிகுலர் ஆக்டும் பொழுது. அதை நீ சங்கமாக இவ எல்லாம் உபாசிக்க பேர் சுவாமி இந்த இடத்துல சங்கநாதம் பண்றார் அப்படின்னு ஒரு உபாசனை தானே.
ஸோ இதை நம்ம சயின்டிஃபிக்காக மோஸ்ட்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏதோ ஒரு விஷயம்தான் அந்த சப்தமாக அங்கே வருது. அது மாதிரி காதல கையை வச்சு மூடினோம்னா இது உள்ள கேட்கறதுன்னா அதுக்கு ரீசன்ஸ் இருக்கு. இந்த நம்மளோட ஸ்ரோத்ரேந்தியத்தினுடைய அமைப்புல அது கேட்கறது அந்த சப்தம். பட் அது ஆத்மாவோட சப்தமாக நீ உபாசின்னு அர்த்தம் இங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து இது எப்படி ஆத்மாவோட சப்தமாகும்லாம் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. இது உபாசனைங்கிற பொழுது ஏதோ ஒரு லிங்கத்தை சொல்லுது, அதை வச்சு இப்போ உன் உடம்புல வந்து ஹீட் இருக்குங்கிறது உண்மைதானே இல்லையா? அந்த உஷ்ணம் வந்து எப்பெல்லாம் உயிர் இருக்கோ அப்போ உஷ்ணம் இருக்கணும், இருந்தா தானே உயிர் இருக்குன்னு அர்த்தம். உயிர் இல்லைங்கிற பொழுது உஷ்ணம் போயிடுறது. அப்போ அந்த உஷ்ணம் அவினாபாவம் இருக்கு. எப்பப்பெல்லாம் உயிர் இருக்கோ அப்பப்பெல்லாம் உஷ்ணம் இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. அதனால உஷ்ணிமானம் அப்படின்னு அந்த ஆத்மாவுக்கு ஒரு பெயர் கொடுக்கறது ஸ்ருதி, உஷ்ணிமான் அப்படின்னு. இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த சப்தம் கேட்கறது அப்படின்னு உபஸ்ருணோதி ததேதது திருஷ்டம் ச ஸ்ருதம் ச. அப்போ பார்க்கவும் முடிஞ்சிடுறது, கேட்கவும் முடிஞ்சு. எங்க பார்த்தோம்னா பார்க்கறதுங்கிறது ஸ்பர்ஷத்தினால நீ யூகிக்கிற. இன்ஃபேக்ட் அந்த டீகாக்காரர் வந்து அந்த ஏற்கனவே அக்னேஹே இது சொல்றது இல்லையோ ஸ்ருதியில வர்றது, இங்க பாஷ்யக்காரர் சொன்னார் அக்னியாதி தூமாதி லிங்கேனன்ட்டு. அந்த இடத்துல அதை வந்து டீகாக்காரர் என்ன சொல்றாருன்னா, அக்னியை நான் நேரடியா தெரிஞ்சுக்கலன்னா கூட தூமத்து வழியா அக்னியை தெரிஞ்சுக்கிற மாதிரி இங்க ஆத்ம ஜோதிஷ நான் சக்ஷுஷ்னால நான் பார்க்கலன்னா கூட ஸ்பர்ஷத்தினால அக்னித்தன்மை அந்த ஜோதி தன்மை இருக்குங்கிறத இன்ஃபர் பண்ண முடியுமே. அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல பாஷ்யக்காரர் அந்த அனுமான இத திஷ்டாந்தத்தை கொடுத்தாருன்னு சொல்றார். சக்ஷுஷ்யா ஸ்ருதோ பவதி ஏவம் வேத. அதனால கண்ணுக்கு தெரியறத கண்ணுக்கு தொக்குனாலையும் உடம்பு டச்சுனால தெரிஞ்சுக்கிறத கண்ணுகளால தெரிஞ்சின்ற மாதிரி ஆகிறது. காதுனாலையும் சப்தத்தை கேட்கிற, அதனால இது ரெண்டுமே ஆத்மவஸ்துவனுடைய லிங்கம் அப்படின்னு ஸ்ருதி உபாசிக்க சொல்றது. அதனாலதான் இந்த இடத்துல லோகேஷு இதம் பாவ தத் எதிதம் அஸ்மின் அந்த புருஷே ஜோதி. சரி, அத்தயத் அசௌ வித்வான் ஸ்வர்க்கம் லோகம் வீரபுருஷ சேவனாத் பிரதிபத்தியதே யதோக்தம் திரிபாதஸ்ய அமிர்தம் திவீதி யதிதம் லிங்கேன சக்ஷுः ஸ்ரோத்ர இந்திரியகோச்சரம் ஆபாதயிதவ்யம் ததா அக்னியாதிதூமாதிலிங்கேன யதா அக்னியாதிதூமாதிலிங்கேன. இந்த வித்வானானவன் சொர்க்கம் லோகம் வீரபுருஷ சேவனாத் பிரதிபத்தியதே அப்படின்னு ஏற்கனவே இந்த துவாரத்துல உபாசிக்கும் பொழுது துவாரபாலகர்களாக இருக்கக்கூடிய தேவதைகள் வழியாக உபாசனை செய்து சொர்க்கலோகத்தை அடைகிறான் இந்த உபாசகன் ஒரு வாக்கியம். அது மட்டும் இல்லாமல் எச்ச உக்தம் திரிபாதஸ்ய அமிர்தம் திவீதி, இதற்கு அப்பாலாக எல்லா உலகத்திற்கும் திரிபாதஸ்ய அமிர்தம் திவி, இது நாலுல மூன்று பாகமாக இருக்கக்கூடிய அமிர்தம் திவியில இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டது. இங்க அதுதான் சொல்லப்பட போறது. என்ன பரஹா அதஃப் பரஹா ஜோதிஹி அப்படிங்கிறது திரிபாதஸ்ய அமிர்தம் திவி தான். அதனாலதான் பாஷ்யக்காரர் அதை கோட் பண்றார், சம்பந்தம் கொண்டு வரார். வீரபுருஷ சேவனாத் ஒரு லோகம் கிடைக்கிறதுன்னு சொல்லுது, அப்புறம் திரிபாதஸ்ய அமிர்தம் திவின்னு அந்த லோகத்தை வந்து எப்படி இருக்கு, அந்த லோகம் அமிர்தஸ்வரூபமான இந்த திரிபாதம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிடுது. அது ரெண்டுத்தையும் இந்த இடத்துல கம்பைன் ஆகிறது. நீ எப்படி உபாசிக்கிற, திரிபாதத்துல இருக்கக்கூடிய அந்த அமிர்தமானது, திரிபாத அமிர்தம் திவியில இருக்கக்கூடிய அந்த திரிபாத அமிர்தமானது இங்க புருஷனுக்கு உள்ள இருக்கக்கூடிய சுரூபமாக இருக்கு. ஏன்னா வீரபுருஷ சேவனாத் பிரதிபத்தியதே அப்படிங்கிற வாக்கியமும் இருக்கு, திரிபாதஸ்ய அமிர்தம் திவினும் இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்க்கணும் இல்லையா? இங்க ஒருத்தன் அடையறான், ஆனா அது அங்க இருக்குன்னு சொன்னா சரியா வராது இல்லையா? அப்ப அங்க இருக்கிறது தான் இங்க இருக்க அவனுடைய சுரூபமாகவும் இருக்கிறதுனால் இவன் அதை அடைகிறான். அதனால இங்க அந்த ரெண்டுத்தையும் சொல்றார் பாஷ்யக்காரர். இது ரெண்டும் சொல்லித்தே ஸ்ருதி. ஸ்வர்க்கம் லோகம் வீரபுருஷ சேவனாத் பிரதிபத்தியதேன்னு ஒரு வாக்கியம் இருக்கு,
எச்சோக்தம் திரிபாதஸ்ய அமிர்தம் திவீதி, அது ரெண்டுத்தையும் இப்போ ததிதம் லிங்கேன, லிங்கம் வழியாக சக்ஷுஸ்ரோத்திர இந்திரிய கோச்சரம் ஆபாதயிதவ்யம். எப்படி இங்கேக்கும் அங்கேக்கும் எங்கேயோ இருக்கு திரிபாதமாகிய அமிர்தம் திவிக்கு அங்கேயோ சொர்க்கலோகத்தில் இருக்குன்னு சொன்னா அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? உயிர் போன அப்புறம் போனாதான் ஆச்சுன்னு ஆகும். வைகுண்டத்துக்கு போறேன் கைலாசத்துக்கு போறேன்ட்டு அப்படி இல்லை. இங்க இங்கேயே ஸ்ரோத்திர சக்ஷு இந்திரிய கோச்சரம் ஆபாதை, ஏதோ ஒரு விஷயத்தினால அதனுடைய ஒரு அனுபவம் இந்த இடத்துல உனக்கு ஏற்படுறது அப்படிங்கிறத காமித்தால், அக்னியை எப்படி தூமத்து வழியாக புகை வழியாக நம்ம அனுமானம் பண்ண முடியறதோ, அது மாதிரி இங்க காண்பிக்கிற விஷயத்தினால அந்த ஜோதியை அனுமானம் பண்ண முடியணும். அதுதான் இந்த அக்னி உஷ்ணத்துவம் காதுல கேட்கிற சப்தம்ங்கிற லிங்கம் வழியாக அது தூமம் மாதிரி வச்சுண்டு ஜோதிஷா ஆத்ம ஜோதிஷ அக்னியாக வச்சுட்டு நீ இன்ஃபர் பண்ணலாம், உபாசனை பண்ணலாம் அட்லீஸ்ட், இல்லையா? லைஃப்னு ஒன்றாக அந்த பிரகாசம் தானே இங்கே, ஆத்ம ஜோதிஷ் தானே லைஃபாக இருக்கு. அந்த இன்ஃபரன்ஸை இங்க பண்ண சொல்றது ஸ்ருதி. ததாஹி ஏவமேவ இதம் இதி யதோக்தே அர்த்தே திருடா பிரதீதி சியாத். அது மாதிரி ஓரளவுக்கு ஏதோ ஒரு லிங்கத்தை காமிச்சு பண்ணேனாதான் ஓஹோ இது மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு திருட பிரதீதி ஏற்படுறது. இந்த மாதிரி விஷயங்களை காமிக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நம்ம லோகத்துல தெரிகிற விஷயத்து வழியாக, அதுதான் தடஸ்த லட்சணம்னு சொல்றோம். நமக்கு அனுபவத்துல வரக்கூடிய விஷயங்களை ஆதாரமா வச்சு அதுல பிரம்மத்தினுடைய ஒரு இருத்தலை நம்ம காண்பிக்கிறது ஸ்ருதி. அது காண்பிக்கும் பொழுதுதான் இங்கேருந்து ஒருத்தனை அங்கே எடுத்துன்னு போக முடியும். தடஸ்த ஸ்வரூப லட்சணம் சொன்னா புரியறது சிரமம். அதனால தடஸ்த லட்சணம்னு ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. அதனால்தான் சிருஷ்டி பிரக்கிரியை அப்படின்னு, சிருஷ்ட ஜெகத்தே பிரம்மந்தான் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் சிருஷ்டியாவது ஒன்றாவது இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான் அப்படின்னு எடுத்துன்னு போகணும். அத்தியாரோப அபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சதேன்னு சொல்றதோ இல்லையோ. முதல்ல அத்தியாரோபணம் பண்ணி எல்லாமாகவும் இருக்கு அப்படின்னு, அப்புறம் எல்லாம்னே ஒன்றும் இல்லை அப்படின்னா அது அபவாதம். இருக்கிறது பிரம்மன் தான், அதுல எல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு. ததாஹி ஏவமேவ இதம் இது யதோக்தே அர்த்தே திருடா பிரதீதி ஸ்யாத். அனன்யத்வேன ச நிச்சயா இதி. அதனால அனன்யத்துவ நிச்சயம் அப்ப ஏற்படுறது. ஏன்னா இதோ இருக்கே, இங்க இருக்கே, உஷ்ணமாக இருக்கே உடம்புல, நீ காதை பொத்தினா உள்ளே கேட்கறதே. அப்போ அந்த ஜோதிஷ் உனக்கு ஆப்ஜெக்டிஃபை ஒரு மாதிரியா ஆறுது, இன்ஃபர் பண்ற உஷ்ணமாக இருக்கு அப்படின்னு. அத்தஹாஹ யததஹ அமுஷ்மாத் திவஹாத்யுலோகாத் பரஹா பரமிதி. அத்தப்பரம், அதப்பரம்னா எதுக்கு பரம்? இந்த திவஹாத்யுலோகாத் சொர்க்காதி லோகங்களுக்கும் பரமாக இருக்கு. பரஹா அப்படின்னு வார்த்தை இருக்கு. பரஹானா அங்க பரம் அப்படின்னு அர்த்தம்னு பாஷிகாரன். பரஹா பரம் மிதி லிங்க வியத்தியேன சாந்தச பிரயோகம். வேதம் பரஹான்னு சொன்னா பரம்னு எடுத்துக்கணும். ஏன்னா அவ ஒரு ஸ்டேட்ல அதை சொல்றா, அதனால வார்த்தைகள்ல மறுவலாம். ஏன்னா நம்ம சாதாரணமாக உட்காந்து கிராமர்லாம் வச்சு அப்படியே புத்தி யோசிச்சு பேசுறதுங்கிறது ஒன்று, ரிஷிகளுக்கு ஆவிர்வவிக்கக்கூடிய சப்தங்களை அப்படியே கொடுக்கறதுங்கிறது இன்னொன்று. அது ஆவிர்வவிக்கும் போது அப்படியே கொடுக்கும் பொழுது அங்கே ரொம்ப கிராமர்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா அவள் இருக்கிற ஸ்டேட்டில் கிராமர்லாம் யோசிச்சுட்டு இல்லை, நிஷ்டையில் இருக்கும் பொழுது ஏற்படுறது தானே, வர்றது தானே ஸ்ருதி. அதனால தானே ஸ்ருதம்னு பெயர். அப்போ அவளால் பார்க்கப்படும் பொழுது வரக்கூடிய சப்தங்கள்ல, அதனால்தான் சாந்தசம்னு போட்டுறாரு பாணினி வியாக்கரணத்துல. சாந்தசம் சந்தஸ்ல பகுலம் சந்தசி அப்படின்னு ஒரு சூத்திரமே உண்டு. அதனால அந்த பாணினி கிராமர் சந்தஸுக்கு எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகுது. இங்க பரஹானா பரம்னு புரிஞ்சுக்கணும். அதனால லிங்க வியத்தியேன
ஏன் ஸ்ருதி வந்து பரஹான்னு சொல்லித்துன்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஜோதிஹி தீப்யதே ஸ்வயம் பிரபம் சதா பிரகாசத்வாத் தீப்யதே இவ தீப்யதே இது உச்சதே. ஜோதிஹி அப்படின்னா தீப்யதே என்றார் பாஷ்யக்காரர். பிரகாசிக்கின்றது. எப்படி ஸ்வயம் பிரபம், ஸ்வயமாக பிரகாசிக்கின்றது. தான் ஸ்வயம் பிரபா. ஏஷா ஸ்வயம் பிரபா. பஞ்சதசி ஸ்வயம் பிரபா. பிரகர்ஷேன பாதி பிரபா. ஸ்வயம் பிராதி. இதனுடைய ஸ்வரூபத்தினுடைய பானம் தான் மற்ற எல்லாத்துக்கும் பானத்தை கொடுக்கறது. ஆத்மா ஆனா ஸ்வயம் பாதி, ஸ்வயம் பிரகாசத்தே. ஆத்ம பிரகாசம் மற்ற எந்த பிரகாசத்தினால இந்த பிரகாசம் தெரியறதில்லை. நான் முதல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் இதுதான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆத்மா வந்ததுக்கு அப்புறம் தான் உலகம் ஏற்படுறது. ஆத்ம பிரகாசத்தினாலதான் உலகம் பிரகாசிக்கிறது. அதனால இதுக்கு என்ன பெயர்? ஸ்வயம் பிரபா. மற்றதெல்லாம் அனுபாதி. ஆத்மா மட்டும்தான் ஸ்வயம் பாதி. அது வெறும் லைட்டாவே தான் இருக்கு. இன்ஃபேக்ட் பானம் மட்டும்தான் நித்திய பிரகாசஸ்வரூபா. அதனால்தான் பாஷிகாரர் சதா பிரகாசத்வாத். தீபியதேங்கிற வார்த்தை ஏன் சொல்லப்படுறதுன்னா சதா பிரகாசத்வா. ஆத்ம பிரகாசம் எப்பவுமே அப்பிரகாசமாக ஆகாது. ஆத்மாவோட ஸ்வரூபமே பிரகாச ஸ்வரூபந்தான். புத்தியே அங்க ஒர்க்கால அப்படின்னாலும் ஆத்ம பிரகாசம் இருக்கு. டீப் ஸ்லீப்ல இருக்க மாதிரி புத்தி தூங்கிடுத்து, மனசு தூங்கிடுத்து, எல்லாம் தூங்கிடுத்து. ஆனா ஆத்ம பிரகாசம் சாட்சியாக இருந்துருக்கு அப்படின்னு. அதனால அந்த ஆத்ம பிரகாசம் சதா பிரகாச சதா பிரகாசமாக இருக்கிறதுனால் தீப்யதே இவ தீப்யதே இது உச்சதே. எரிஞ்சின்னு இருக்கிறது மாதிரி, தீபம் மாதிரின்னு அர்த்தம். அந்த தீப்யதே இவ, இவகாரம் ஸ்வயம் பிரபா ஜோதிஹி தான் இங்க சைதன்யம் தான் சொல்லப்படுறது, நெருப்பு கிடையாது. இது வந்து நிறைய பேருக்கு இதுலயே ஒரு சந்தேகம். சந்தேகம் இல்லை, தீர்மானம். ஆத்ம தீபம்ங்கிறது அது ஒரு நிஜமாவே ஒரு லைட் மாதிரி. அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. அவர் தப்பு பண்ணல. அவர் வந்து ஆத்ம ஜோதிஷுன்னு கரெக்டா தான் சொல்லிட்டு போனார். அதை இவங்க என்ன பண்ணிட்டான்? விளக்க வச்சு பூஜை பண்ணணும். ஆத்மா வந்து ஜோதி தான் வந்து கடவுள், கடவுளுக்கு உருவம் கிடையாது, ஜோதியையே கடவுளா அப்படின்னு ராமலிங்க அடிகளார் சொன்னார் சொல்லிட்டு எல்லாம் விளக்க வச்சுட்டு கடவுள் மறுப்பு பேசிட்டு இருக்கான் நிறைய பேர். அதுல புரிஞ்சுக்கல என்ன சொல்ல வருதுன்னு. அவர் சொல்ற தீபியத்துவம் ஸ்ருதியில இருக்கிறது தான் ஜோதின்னு சொல்றது எல்லாமே. ஆனா அவர் வந்து ஏதோ தனி மாதிரியும் வாடிய பொருளை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார். அவர் வந்து தில்லையில ஆடுற நடராஜமூர்த்தி தான் அவருக்கு இஷ்ட தெய்வதமா இருந்தது. எவ்வளோ பாட்டு பாடியிருக்கார். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், சிச்சவையில் விளங்குகின்ற தெய்வம், அது தெய்வம்னு பாடியிருக்கார் அவர். அப்படி இருந்தும் இங்க வந்து இந்த ஒரு ஜோதி விஷயத்தை எடுத்து வச்சுட்டு அவர் கடவுளை வந்து உருவத்து வழிபாடுல ஆரம்பிச்சாராம். கடைசியில உருவ வழிபாடே கூடாதுன்னு சொல்லிட்டாராம். அவர் இந்து மதத்துக்கு அகைன்ஸ்டான், வேத மார்க்கத்தை ஒத்துக்காதவராம். இதுல என்னன்னா இந்த ஸ்ருதியே சொல்றது எதோ வாச்சோ நிவர்த்தந்தேன்னு, வார்த்தைகள்னால அடைய முடியாதது. அதை இந்த சித்தர்கள்லாம் சமயத்துல என்ன பாடியிருக்கா? வேத மறையாலும் காண முடியாதது அது அப்படின்னு வேதம் சொன்னதையே சொல்லியிருக்கா. உடனே அதை வச்சு நிறைய பேர் என்ன சொல்றான், இப்போ பாரு அவன் வேதத்தை எதிர்த்துட்டார் அவர். எப்படிலாம் எங்கேருந்து வந்து வேணும்னே மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த தீபியதேங்கிறத நிஜமாவே ஏதோ ஒரு ஒரு அக்னி மாதிரி ஒன்று எரிஞ்சின்னு இருக்கு. இந்த உபன்யாசம் பண்ற சில பேர், எஸ்பெஷலி விசிஷ்டாத்வைதிகள்லாம் இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறான் நிறைய விஷயத்த. ஹிருதயம்குள்ள வந்து
ஒரு இன்வெர்டட் லோட்டஸ் இருக்கு, அதுக்குள்ள ஆத்மா இருக்குன்றது. இது மாதிரி சூரியனுக்கு அந்த பக்கம் கடவுள் தீப ரூபமாக எரிஞ்சின்னு இருக்காருன்னு சொல்றது. இதெல்லாம் லிட்ரலா இப்படி எடுத்துக்கிறது. ஸ்வயம் பிரபம் சதா பிரகாசத்வாத், சதா பிரகாசஸ்வரூபம் ஆத்ம பிரகாசம். மற்ற பிரகாசம் இருக்கும் இருக்காது. இன்ஃபேக்ட் மற்ற பிரகாசம் நமக்கு பிரகாசிக்கிறதுக்கு காரணம் ஆத்ம ஜோதிஷ். ஆத்ம ஜோதிஷ்னாலதான் சூரியனே நமக்கு பிரகாசிக்கிறது. அப்படிங்கிறதுனால இது சதா பிரகாசம். தீப்யதே இவ தீப்யதே இது உச்சதே. சதா பிரகாசமா இருக்கிறதுனால எரியறதுக்கு சமம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஃபிகரேட்டிவ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றார் பாஷ்யக்காரர். அக்னியாதிபத்து ஜுவலன லக்ஷணாயாக தீப்தேகே அசம்பவாத்துன்னு சொல்லிட்டார். நெருப்பு மாதிரி எங்கேயோ ஒன்று எரிஞ்சுன்னு இருக்கணுங்கிறதெல்லாம் சாத்தியமில்லை. அந்த லட்சணம் எப்படி சொல்ல முடியும்? அது உனக்கு உள்ள நெருப்பு மாதிரி ஃபுல்லா எரிஞ்சின்னு இருக்கணும், வெளியில எல்லாத்துக்கும் அப்பால் ஏதோ ஒன்று எரிஞ்சின்னு இருக்குங்கிறது அசம்பவம். அதனால் இங்கே ஜோதிஷ் தான் சொல்லப்படுறது, ஆத்ம ஜோதிஷ்னு. சதா பிரகாசத்துவம் விஸ்வத பிருஷ்டேஷு இது ஏதஸ்யாம் ஏதஸ்ய வியாக்கியானம் சர்வதா பிருஷ்டேஷு இது. சர்வதா பிருஷ்டேஷு இங்க விஸ்வத பிருஷ்டேஷு சர்வத பிருஷ்டேஷு. அதுவே இப்போ ரெண்டு ரெண்டு விஷயத்த சுத்தியே சொல்லிட்டு அதுக்கு வியாக்கியானம் சொல்றது. விஸ்வத பிருஷ்டேஷுன்னா சர்வத பிருஷ்டேஷுன்னு அதுவே சொல்லிக்கிறது. விஸ்வக்கு அப்பால், விஸ்வத்துக்கு அப்பால்னா சர்வத்துக்கு அப்பால். அதே மாதிரி அனுத்தமேஷுன்னு சொல்லிட்டு உத்தமேஷு லோகேஷுன்னு சொல்றது வியாக்கியானம். அதுக்கும் என்ன சொல்றார் பாஷ்யக்காரர்? அனுத்தமேஷு தத்புருஷ சமாச ஆசங்கா நிவృత్తேயாக உத்தமேஷு லோகேஷு. அனுத்தமேஷுன்னா ந உத்தமேஷுன்னு நஞ்சு தத்து புருஷன் எடுத்துட்டேன்னா உத்தமம் இல்லாத லோகங்கள் ஆயிடும். அப்படி இல்லைன்றதுனால இங்க திருப்பி அதுக்கும் அது வியாக்கியானம் உத்தமேஷு லோகேஷுன்னு சொல்லுதுன்ட்டு. அதுக்கு முன்னாடி இதுக்கு வருவோம். விஸ்வத பிருஷ்டேஷு சர்வத பிருஷ்டேஷு. விஸ்வத பிருஷ்டேஷு இது ஏதஸ்ய வியாக்கியானம் சர்வத பிருஷ்டேஷு இது சம்சாராதுபரி. சர்வத பிருஷ்டேஷு எல்லாத்துக்கும் பின்னாடினா என்ன அர்த்தம்? சம்சாரத்திற்கு அப்பால், அசம்சாரியாகன்னு அர்த்தம். அசம்சாரியாகிய இந்த சதா பிரகாசம் அதுதான் ஜோதி. சம்சாரத்துக்கு அப்பால் அது பிரகாசிக்கிறது. அது எப்படி சர்வம்ன்றது சர்வதா பிருஷ்டேஷுனா சம்சாரத்து உபரின்னு எடுத்துக்கிற. பாஷிகார் சொல்றார் சம்சாரஹா ஏவஹி சர்வஹா அசம்சாரிணஹா ஏகத்வாத் நிர்பேதத்வாச்ச. சர்வம்ன்ற பதம் சம்சாரிக்கு தான் இருக்கு. சம்சாரினா நானாத்வ தர்ஷி. புண்ணிய பாபத்துக்கு நம்முடைய பலனாக வாழ்க்கை பார்த்துன்னு இருக்கிறவன் அஜ்ஞானி, சம்சாரின்னு அர்த்தம். சமயக் சரதி மாற்றத்தையே உண்மையாக எடுத்துன்னு போயின்னு இருக்கிறவன் அவன் தானே நானாத்துவத்தை பார்க்கறான். சம்சாரஹா ஏவஹி சர்வா. சம்சாரம் சர்வம்ங்கிறது சம்சாரம்தான். சம்சாரம்தான் சர்வம். அசம்சாரியாக இருக்கும் பொழுது அவன் ஞானி. அப்ப ஏகத்வாத் நிர்பேதத்வாத், அவனுக்கு ஏகம் நிர்பேதமான சுரூபமா இருக்கிறதுனால சர்வம் நானாத்வம். சர்வம்னா நானாத்வம். இங்க நானாத்வம் சம்சாரத்தை சொல்றது. அப்போ சர்வத பிருஷ்டேஷுன்னு சொன்னா எதுக்கு அப்பால்? சம்சாரத்திற்கு அப்பால் அர்த்தம். அசம்சாரின்னு அர்த்தம். அசம்சாரித்துவம் இருக்கும் பொழுது எப்படி இருக்கு? சர்வத பிருஷ்டேஷு இந்த ஜோதிஸ்வரூபம் பிரகாசிக்கிறது. அசம்சாரியாக பிரகாசிக்கிறது. க்ஷேத்ரஜ்ஞம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத அப்படின்னு வாக்கியம் இதுல கீதையில. சர்வக்ஷேத்திர கஷேத்திரங்களுக்கும் நான் தான் க்ஷேத்ரஜன் அப்படின்னா, ஜீவனாக ஒரு க்ஷேத்ரஜன் நான் இருக்கேன் என்னோட உடம்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா எல்லா சரீரத்திலையும் நான் தான் இருக்கேங்கிற அது எப்படி ஒரு சுவாமி வராருங்க?
சர்வக்ஷேத்திரேஷுன்னா அது அசம்சாரியாகிய ஈஸ்வரன். சம்சாரியாகிய ஜீவன் இந்த தேகாதி சங்காதத்துல இருக்கான். அந்த சம்சாரியாகிய ஜீவனுக்கு சுரூபமா இருக்கக்கூடிய அசம்சாரியாக ஈஸ்வரன் சர்வதேகத்திலையும் இருக்கார் அப்படின்னு தான் அங்க பாஷ்யம் பண்றார் பாஷ்யக்காரர். அது மாதிரி இங்க சர்வதா பிருஷ்டேஷுன்னு சொல்லும் பொழுது சர்வங்கிறது சம்சாரம், அசம்சாரமாக இருக்கிற ஆத்மவஸ்து, அசம்சாரி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சதா பிரகாஷ ஸ்வரூபமாகிய ஆத்மவஸ்து இதுக்கு அப்பால் இருக்கு. அந்த அப்பாலாக, அது அந்த அப்பால்லாம் உடனே கரெக்டா புரிஞ்சுக்கணும். அசம்சாரின்னு அர்த்தம், அவ்வளவுதான். அப்பால்னா பிசிக்கலா போய் அங்க இங்கேயோ இருக்குன்னு, இந்திரியக்கே பரே ஹே, சர்வ சப்சே பரே ஹேன்னு இந்த ஊர்ல வந்து இந்த பரே பரேன்னு ஒரு வார்த்தையை நார்த்தெல்லாம் சொல்றான். அதுக்கு அப்பால் இருக்கு, இதெல்லாம் தாண்டி ஒண்ணு இருக்கு. தாண்டினா என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும். தாண்டினா இந்த அதுக்கு இந்த சர்வத்தன்மை இல்லாமல் அர்த்தம். அசம்சாரினா ஏகத்வா நிர்பேதத்வாச்ச, அது இது எல்லாத்தையும் கடந்து இருக்கிற ஸ்வரூபம். மீதி நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கேளுங்க. ஹம், இந்த சர்வாத்மா எல்லா விதத்துலயும் இருக்கு சொல்றீங்களா? அது நாளைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களா? இது ஸ்வயம் பிரகாஷமா? சரி. நான் பேசுறேன், நாளைக்கு பேசலாம். ஓகே. நான் இன்னொன்னு கேள்வி கேட்க என்ன நினைச்சேன்னா, அந்த இவரோடது நான் ஜெய்சங்கர்ஜி அனுப்பிச்சது பார்க்கவே இல்லை, இப்பதான் பார்த்தேன் நானு. சோ அந்த கோர்ஸ் ஆரம்பிச்சது வந்து யூ ஆர் ஸ்டார்டிங் a நியூ கோர்ஸ் and it is going to be a residential one. ஆமா ஆமா, ரெசிடென்ஷியல் தான் பிளான் பண்றோம். நம்ம ஆசிரம் இருக்கு இல்லையா இதுல, ம். தெற்கு பாப்பான்குளம், அங்க 6 month கோர்ஸ் ஆரம்பிக்கலாம். ஏன்னா இவென்ச்சுவலி நம்ம 3 year கோர்சஸ் அங்க பண்ணணும்ட்டு தான், டு ட்ரெயின் மோர் பீப்புள் டு பி டீச்சர்ஸ். ம். ஸோ இப்போ ஒரு 6 month கோர்ஸ் முதல்ல ஆரம்பிப்போம் அப்படின்னு பரமார்த்தானந்தாஜிட்டையும் அன்னைக்கு பேசினோம். அவரும் ஓகே. ஆரம்பிங்கோ அப்படின்னு சொன்னார். சாக்ஷாத் கிருத்தானந்தாஜின்னு இருக்கார் ரிஷிகேஷ்ல, அவருமே கொஞ்சம் ஆமா ஆமா, ஆமா. அவர் இங்க வந்திருக்காரு இப்போ. ஓ, அவரும் ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ ஓகே. அதை வச்சு இப்போ we are ட்ரைங் டு ஸ்டார்ட். பார்ப்போம், ஒரு 5-6 பேர் அப்ளை பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் சோஃபார், அதர் தேன் இந்த சாக்ஷாத் கிருதானந்தாஜி லிஸ்ட். ஒரு 15 பேர் ஓகே. இருந்தா ஐ திங்க் வில் ஸ்டார்ட். அதுதான் இப்போ பிளான். பட் நீங்க வந்து ரெசிடென்ஷியல் பண்ணீங்கன்னாக்கா, இப்ப எங்கள மாதிரி இருக்கவங்க எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட வர முடியாது. ஆமா, அந்த ரெசிடென்ஷியல் கோர்ஸ் மேபி அதுல சிலது நம்ம ஆன்லைன் போடலாமா தெரியல. ஜெய்சங்கர் கிட்ட கேட்கறேன் நான் என்ன பிளான்ட்டு. ஸோ மேபி வி வில் ரெக்கார்ட் ஆர் டூ சம்திங் லைக் தட். அந்த மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா யாரால வர முடியுமோ அவளுக்கு ரெசிடென்ஷியல் யா, எசென்ஷியல் அந்த அந்தேவாசியாக இருந்து கரெக்ட். 100% அதுலயே ஃபோக்கஸ் பண்ணி பண்றதுன்னு ஒன்று வேணும். ரெண்டாவது வந்து நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுக்கறது ஒன்று, டீச்சர்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும்னா தே ஷுட் பி ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. அப்போதான் நம்ம கரெக்ட். அவங்கள நாளைக்கு ப்ராஸ்பெக்டிவ் டீச்சர்ஸாக வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இன்டென்ஷன். ஸோ சுவாமிஜியும் அதான் எங்களுக்கு சொல்லியிருக்கார். ஸோ யூ வாண்ட் டு கிரியேட் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டீச்சர்ஸ், அதுதான் ஐடியா. பட் அந்த மாதிரி பீப்புள் ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டாலான்னா இது வரைக்கும் பெருசா இல்லை, எல்லாமே ஓல்ட் பீப்புள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம். மீன் ஸோ வி ஹேவ் டு சி பகவான் என்ன சொல்ல. இப்ப எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, அதனால அவ்வளோலாம் விட்டுட்டு எல்லாம் ரொம்ப வர வர முடியாது. ஆமா முடியாது. ஆமா, நீங்கெல்லாம் வந்து இந்த அதான். மாதிரி கேம்ப் லைக் 3 month அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. பட் இது வந்து மோர் லைக் ஆனஸ்ட்லி அதுதான். ஸோ ஃபுல் நீங்க டைம். அந்த கோர்ஸ் 3 வருஷம் கோர்ஸ் பண்ற மாதிரி இதுவும் பண்றீங்க இல்லையா? ஆமா, நீங்க முதல்ல ஆனக்கட்டுல பண்ணீங்க இல்லையா? அதேதான், எக்ஸாக்ட்லி சேம் திங் வி வாண்ட் டு ஸ்டார்ட். பட் முதல்ல 6 months பார்ப்போம் எப்படி. ஏன்னா தடால்னு 3 years. ஈவன் சுவாமிஜியுமே வந்து ஆனகட்டியில வந்து ஃபர்ஸ்ட் 6 months தான் பண்ணுவார். 6 months ம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை they will extend it to 3 years depending on how things are. எடுத்த எடுப்புல நம்ம 3 year கமிட்மெண்ட்டாக பண்ணாம
6 monthsன்னு ஆரம்பிச்சுட்டு we will extend if it all works out fine, then அதை 3 இயரா மாத்திக்கிறது. அதுதான் இன்டென்ஷன். ஓகே, தேங்க்யூ. ஜெயலலிதாஜியும் அப்படிதான் ஐ திங்க் அனௌன்ஸும் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். தட் இட்ஸ் ஸ்டார்ட். இல்ல 6 months தான் அனௌன்ஸ் பண்ணிருக்கார். அது இந்த சங்கராந்தி அன்னைக்கு ஆரம்பிக்கிறேன்னு போட்டிருக்கார் 2027ல. நானுமே இங்கேருந்து போபால்லேருந்து கிளம்பி வரணும். இங்க விடுறாங்களா என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். ப்ரொசீஜர்லி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. பார்ப்போம். நீங்க ஆனா இன்னும் ஒர்க் பண்றீங்க இல்லையா? நாட் இன் ஜாப். இங்கே தான் இந்த இது ஏகாத்மல தானே ஒர்க் பண்றேன். லைக் இட்ஸ் ஸ்டில் பேடு திங் தான். பட் நான் 2024ல ரிட்டையர் ஆகி தான் வந்தேன். பட் இந்த ஒர்க்குக்கு இவங்க தே கால் மீ, தே ஆர் ஆல்சோ காம்பன்சேட்டிங் மீ ஃபார் தட். ஸோ டெக்னிக்கலி யூ கேன் சே ஐ எம் ஸ்டில் ஒர்க்கிங். ஓகே ஓகே. நீங்க ஐடில இருக்கீங்களோன்னு நினைச்சேன். இன்னும் இல்ல இல்லையா? ஆமா, அதை விட்டுட்டீங்க. இந்த ஒர்க்கும் ஐடி தானே. ஐ மீன் இங்கேயும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் நான் பண்ணி. யா தட் வே ஐடி. யா பட் ஐடி கார்பரேட்ல இருந்து வெளில வந்தாச்சு 2024 டிசம்பரோட வந்துட்டேன். ஜெய்சங்கர்ஜி இன்னும் இருக்காரு இல்லையா? அவர் இன்னும் ஒர்க் பண்றாருல? இல்ல, அவருமே ஒரு 2 months பேக் he has also come out. ஓகே. ஏன்னா நான் உங்களோட ஜூனியர் ஒருத்தர் பார்த்தேன் இங்க. உங்களை பத்தி 2 பேரை பத்தியும் கேட்டார். நீங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சீங்க போல இருக்கு இல்லையா? ஆமா PHU. அவரும் உங்களுக்கு ஒரு 2-3 years ஜூனியர் நினைக்கிறேன். நான் அவரோட இங்க இதுல போனோம், 1000 ஐலாண்ட்ஸ் விவேகானந்தா இதோட பார்க்க போனோம் நாங்க. அப்ப சொல்லிட்டு இருந்தார். ஆஸ்திரேலியாலயா? எங்க? இல்ல இங்கதான் யூஎஸ்ல 1000 ஐலாண்ட்ஸ் நியூயார்க்ல இருக்கு இல்லைங்களா? சுவாமி விவேகானந்தா வந்தது இடம். எங்க? ஸ்டாட்டன் ஐலாண்ட்லயா? இல்ல 1000 ஐலாண்ட்ஸ். 1000 ஐலாண்ட்ஸ் இருக்கா? தெரியாது எனக்கு. ஓகே. அதுல நிறைய குட்டி குட்டி ஐலாண்டா இருக்கும். அதுல வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து ஒரு 7 வாரம் இருந்திருக்காருங்க. 7 வாரம் இருந்து டீச் பண்ணியிருக்காரு. ஸோ தே மேட் தட் ஹவுஸ் அஸ் இது மாதிரி. ஸோ அதுக்கு நாங்க போயிருந்தப்போ அவர் வந்தாரு. ஸோ ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் யூ. ஓகே. பேர் என்ன? பேர் ஞாபகம் இல்ல. ஃபுல் நேம் தெரியலங்க. மல்லிக் ஏதோ சொன்னார். நான் வேணா கேட்டு சொல்றேன் நானு. சரி. ஓகே ஜி. எனிவே ஓகே, தேங்க்யூ. ஹரி ஓம். ஹரி ஓம்.